ஸோ அதனால் இன்றைக்கி பவுலுடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பயம், அவங்களுக்குள்ளே பயம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, இவருடைய ஊழியம் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கும் போது, யார் பவுலுடைய ஊழியம் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க, சபைகளில் கூடி வராங்க, வீடுகளில் அப்பொழுது வீடுகளில் கூடி வருவாங்க. ஓகே, அது அங்கே வேதத்தில் சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வீட்டில் கூடி வருவாங்க. அதனால தான் சொன்னேன், சபை பில்டிங் கிடையாது, சபை வீடு கிடையாது, சபை நீங்களும் நானும் தான் சபை. வி ஆர் த சர்ச். ஓகே, நீங்கள் 2-3 பேர் வீட்டில் கூடும்பொழுது நீங்கள் தான் சபை. ஓகே, நம்ம இன்றைக்கி இங்கே இல்லாமல் முன்னுக்கு இருக்க அந்த டெடல் அங்கே முன்னுக்கு தடல் இருக்குது, தடல் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம நின்று ஆராதிச்சோன்னா அது சபை. பில்டிங்குள்ளே இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, ரெண்டாவது நமக்கு நிழல். அதில் வர ஏசியை போட்டு நல்லா செய்தியை கேட்டுக்கிட்டே நல்லா தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்கு இல்லை. ஸோ இவருக்கு அட்டாக் மேலே அட்டாக். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் போய் ஆண்டரை பற்றி யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா சில பேர் தேவை உள்ளவங்க அந்த நல்ல ரீதியில் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சுன்னாம்மா எனக்காக ப்ரே பண்ணுங்கம்மா, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சுகம் கொடுத்துடுவார். அல்லேலூயா, நல்ல சாட்சி. ஓகே, அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க டக்குன்னு அவங்க யார் ப்ரே பண்ணாங்களோ அவங்க மூலமாக இயேசுவோடைய அன்பை பற்றி கேள்விப்பட்டு நீங்கள் சேர்ச்சுக்கு வாங்க, இன்னும் தேவனை அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகும், அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இந்த சகோதரி எல்லாத்தையும் மதம் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி பவுலுடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பயம், அவங்களுக்குள்ளே பயம் வந்துருச்சு. என்ன பயம், இவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றி போயிடுவாங்கன்னு சொல்லி.